நிலவேம்பு குடிநீர் கடந்த 10 வருடங்களாக சித்த மருத்துவத்துறையின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து மக்களும் நிலவேம்பு குடிநீர்னா தெரியாத மக்களே இல்லை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்கவும் நிலவேம்பு குடிநீரை பற்றி தெரியும். டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா இந்த மாதிரி சீசன் டைமில் நிலவேம்பு குடிநீரோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. நிலவேம்பு குடிநீரில் இது ஒரு தனிப்பட்ட மூலிகை கிடையாது. நிலவேம்பு, சுக்கு, மிளகு, சந்தனம், கோரக்கிழங்கு, வெட்டிவேறு, விலாமிச்சவேறு, பேய்ப்புடல், பற்படாகம் ஆகிய 9 மூலிகைகள் கொண்டது தான் நம்ம நிலவேம்பு குடிநீர்ன்றோம். அதில் நிலவேம்பு மட்டும் இல்லை. இந்த 9 மூலிகைகளை நாங்கள் மூலிகையாக அப்படியே எடுத்து 9 மூலிகையும் கலந்து மக்களோட பயன்பாட்டுக்காக கொடுக்குறோம். அதை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க 1546 சித்த மருத்துவ பிரிவுங்க இருக்குது. அந்த 1546 சித்த மருத்துவ பிரிவுலேயும் காலையில் இதை காய்ச்சிய நிலையிலேயே நாங்களே கஷாயம் போட்டு கொடுத்துட்றோம். ராட்ரக்காவும் கொடுக்குறோம். வேணுன்றவங்களுக்கு வர முடியாதவங்களுக்கு ராட்ரக்கா கொடுத்து அனுப்புகிறோம். வேணுன்றவங்களுக்கு கொடுத்து விடுறது இல்லாமல் கஷாயமாக காலையில் வந்தால் குடிச்சிக்கலாம். காலையில் நம்ம இதை எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு 5 கிராம் பொடி எடுத்து ஒரு 120 ml தண்ணி ஊற்றி 4ல் 1 அதை கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிடணும். 4ல் 1 ஒரு 30 ml குடித்தா போதும். பெரியவங்கன்னா ஒரு 12 வயசுக்கு கீழே இருக்கவங்கன்னா கொதிக்க வச்ச பிறகு ஒரு 15 ml குடிக்கலாம். காலையில் மாலையில் 2 வேளையும் எடுத்துக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். ஒரு 5 நாளாவது மினிமம் குடிக்கணும். ஜுரம் விட்டுடுச்சுனாலும் 5 நாளாவது குடித்தா தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இந்த நிலவேம்பு குடிநீர் ஆன்டி வைரலாக செயல்படுது. ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், இம்யூனோ மாடுலேட்டர், எல்லா விதமான ஒரு எப்பட்டோ ப்ரொடக்டிவ், நம்ம கல்லீரலுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நல்ல ஜீரணத்தை உண்டு பண்ணுது. இது இல்லாமல் நம்ம டெங்கு ஃபீவர்லலாம் பிளேட்லெட் தட்டணுக்கள் குறைஞ்சிரும். அந்த பிளேட்லெட் குறைஞ்சதை அதிகரிக்கவும் நமக்கு நிலவேம்பு குடிநீர் ரொம்ப அந்த நேரத்தில் பெரிய உதவியாக இருக்குது. மக்கள் அனைவரும் பெரிய நம்பிக்கையான முதல் மருந்து நம்ம தமிழ்நாட்டில்னா அது நிலவேம்பு குடிநீர் தான். மக்கள் மருத்துவர்களோட ஆலோசனையோடு சித்த மருத்துவத்துறை எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே உள்ள சித்த மருத்துவத்துறையை அணுகி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டு, ஏன்னா அடல்ட்டுக்கு ஒரு டோசேஜ், குழந்தைங்களுக்கு ஒரு டோசேஜ், ஓவர் டோஸும் கொடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் வயிறில் புண்ணாயிடும். கொஞ்சம் சுக்குலாம் கலக்கிறதால அந்த மருந்துக்குள்ளே என்ன அளவோ அதை தான் சாப்பிடணும். கேட்டு அந்த மருத்துவரை அணுகி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கேட்டு அந்த ஃபீவர் ஆரம்பிக்கும் போதே குடிக்க ஆரம்பிச்சிடணும். சிலர் என்ன பண்ணுறாங்க, 10 நாள் ஃபீவரு, பல இடம் சுற்றிட்டு ஃபீவர் குறையிலன்னா போயிட்டு பிளேட்லெட்லாம் குறைஞ்சிட்ட பிறகு அது பல சைடு எஃபெக்ட் வந்த பிறகு போய் சாப்பிட்றாங்க. ஃபீவர் லேசாக அது எந்த ஜுரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு காய்ச்சல் வரும்போது சளி இருமலுக்கும் சரி, சளி இருமல்னு வரும்போது உடனே போய் குடிக்க ஆரம்பித்தா நம்ம அதோட சைடு எஃபெக்ட்லேருந்து இந்த மாதிரி பிளேட்லெட் குறையிறது, ஜாயிண்ட் எல்லாம் போய் ஃபீவர் அஃபெக்ட் பண்ணும், முட்டுகளை பாதிக்கும், மூட்டுங்களை அதெல்லாம் பாதிக்காமல் இருக்கிறது, மசில் பெயின், பாடி பெயின், இதெல்லாம் நம்ம அதோட சைடு எஃபெக்ட்ஸ் குறையுது. காய்ச்சலை மட்டும் நிறுத்துறது இல்லை, நல்ல பலத்தை கொடுக்குது, பலவீனத்துலேருந்து வெளியே வர செய்யுது. அந்த நேரத்தில் ஒரு அந்த ஃபீவரோட சைடு எஃபெக்ட்லேருந்து தப்பிச்சுக்கிறோன்னா ஸ்டார்டிங் டைம்லேருந்து நிலவேம்பு குடிநீரை குடிக்க ஆரம்பிக்கணும். குடிக்க ஆரம்பித்து சைடில் நம்ம சில மருந்துங்களை சேர்த்துக்கிடலாம். நம்ம சித்தாவிலேயே பப்பாளி இலைச்சாறு, மலை வேப்பிலைச்சாறு, சித்த மருத்துவ மாத்திரைங்க நிறைய இருக்குது காய்ச்சல் சம்மந்தமாக, அதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். குடிச்சிட்டு அப்புறமா நம்ம பிளேட்லெட் கவுண்ட்டை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். நார்மலாக இருக்குதுன்னா ஒரு 5 நாளில் நிறுத்திடலாம். இல்லை அவங்களுக்கு நார்மல் இல்லைன்னா கூட ஒரு நாள் 2 நாள் கூட குடிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் நார்மலான பிறகு நிறுத்திடலாம். வருஷம் முழுக்கெல்லாம் குடிக்க தேவையில்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 1 வயசு, நம்ம எபோவ் 1 இயர் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க 100 வயசு யாருனாலும் குடிக்கலாம். பக்க விளைவு எதுவும் கிடையாது. 9 மூலிகைங்க தான் கலக்குது. இதில் நச்சுத்தன்மை எதுவும் கிடையாது. பயன்படுத்தலாம். எல்லா பாத்திரமும் நம்ம பயன்படுத்தலாம். வீட்டில் இந்த எவர் சில்வர் ஸ்டீல் பாத்திரம் அதில் காய்ச்சிக்கிடலாம்.